பிக் பாஸ் வீட்டிலேருந்து எவிக்ட் ஆகி வெளில போயிருக்கக்கூடிய ஜெஃப்ரி அவரோட வீட்டில் அவர் கட்டில் வச்சிருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து அவங்க அம்மா பயங்கரமாக அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க. அப்படி என்ன தான் வச்சுருந்தாரு அப்படிங்கிறத பற்றி விவரமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிக் பாஸ் வீடியோவில் இருந்த போட்டியாளர்களையே ஒரு டஃப்பான கண்டஸ்டன்ட் ஃபிசிக்கல் டாஸ்கில் அடித்து தூள் கலப்புவார்னு எதிர்பார்த்த ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெஃப்ரி தான். பொம்மை டாஸ்க்காக இருக்கட்டும், கேப்டன்சி டாஸ்க்காக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. ஆனால் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் ஜெஃப்ரி கலக்குவார்னு எதிர்பார்த்த நிலையில் அவர் கடந்த வாரம் டபுள் எலிமினேஷன் மூலமாக வெளில வந்துட்டார். இவரோட எவிக்ஷன் விஜய் சேதுபதி அவர்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஷாக் தான். இந்த நிலையில் பிக் பாஸ் வீட்டை விட்டு எவிக்ட் ஆகி வெளில இருக்கக்கூடிய ஜெஃப்ரி நேராக அவர் வீட்டுக்கு தான் போயிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திக்காமல் அவங்க அப்பா அம்மா காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கடந்த ஒரு 4-5 நாட்களை அவங்க அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நிலையில் பிக் பாஸ் வீட்டில் இருந்த வரைக்கும் ஒரு 83 நாட்கள் ஜெஃப்ரி அவருக்குன்னு ஒரு பெட்டு ஒதுக்கப்பட்டிருக்கல, அந்த பெட்டுக்கு அடியிலையும் அந்த பெட்டுக்கு தலைப்பகுதியிலையும் தான் அவர் பயன்படுத்தக்கூடிய பொருட்களையும் அந்த வீட்டுக்குள்ளே அவருக்கு பரிசாக கொடுத்த பொருட்கள், அதே மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சக போட்டியாளர்கள் ஜெஃப்ரிக்காக கொடுத்த கிஃப்ட், இது எல்லாத்தையும் பெட்டிக்குள்ளே வச்சு அடைக்காமல் கட்டிலுக்கு பின்னாடியும் கட்டிலுக்கு அடியில் தான் வச்சு அதை மெயின்டைன் பண்ணியிருந்திருக்காரு. அதே ஒரு பழக்கத்தை தான் இப்போ பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளில போனதுக்கு அப்புறமா அவர் வீட்லேயும் ஃபாலோ பண்ணிருக்காராம். அதாவது பிக் பாஸ் வீட்டில் அன்ஷிதா, சத்யா, ஜாக்லின், சௌந்தர்யா இவங்கெல்லாம் கொடுத்த கிஃப்ட் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கட்டிலுக்கு அடியிலையும் கட்டிலுக்கு தலைப்பகுதி பக்கமும் வச்சுக்கிட்டு அவங்க நினைவாகவே தூங்கியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு கட்டிலுக்கடியில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவே பார்த்து அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க. அப்போ தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவர் வாங்கின பரிசு பொருட்கள், கேப்டன்சி டாஸ்கில் அவர் வின் பண்ண அந்த கிங் க்ரௌன், அதே மாதிரி சௌந்தர்யா, அன்ஷிதா இவங்க கொடுத்த கிஃப்ட் எல்லாமே அந்த கட்டிலுக்கு அடியில் சின்னதாக ஒரு பாக்ஸில் இருந்திருக்கு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 83 நாட்களில் ஜெஃப்ரியோட பிஹேவியர் எப்படி இருந்திருக்கோ அந்த பிஹேவியர்லேருந்து அவர் வெளில வர முடியாமல் அந்த ஒரு ஹேபிட்லேயே அவர் வீட்டுக்குள்ளே இருக்கார். அப்படிங்கும்போது அதை பார்த்து அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. இது சகஜமான ஒன்று தான். இன்னும் 2-3 வாரம் போனதுக்கப்புறம் ஜெஃப்ரி அவரோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிடுவார் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க குடும்ப சேர்ந்தவங்க இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் மகிழ் திருமேனி இயக்கத்தில் உருவாக்க திரைப்படம் தான் விடாமுயற்சி. இந்த படம் கண்டிப்பாக பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் அவளை காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் நியூ இயருக்கு முதல் நாள் லைக்கா ப்ரொடக்ஷன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. அதில் விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க. இப்படி ரசிகர்கள் சோகமாக இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் விடாமுயற்சி படத்தை பற்றியான ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. அதாவது இந்த விடாமுயற்சி திரைப்படத்தை அந்த படத்துக்கான எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு படக்குழுவோடு சேர்ந்து அஜித் அவர்களும் இந்த படத்தை உட்காந்து பார்த்துருக்காராம். இந்த படத்தை பார்த்துட்டு அவர் சொன்ன கருத்துக்கள் இதுதான்: இது மாதிரியான படங்கள் நடிக்கிறதுன்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, விடாமுயற்சி படம் வழக்கமான மாஸ் பொழுதுபோக்கு படமாக இல்லாமல் வலுவான கதைக்களம் கொண்ட படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இயக்குனர் மகிழ் திருமணி கிட்ட அஜித் அவர்கள் சொல்லியிருக்காராம். இது மூலயமா விடாமுயற்சி திரைப்படம் லேட்டாக வந்தாலும் ஒரு பெஸ்ட்டான திரைப்படமாக இருக்கும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.